ஒரு கிராமத்துல திஷான்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணு தன்னோட வயசான அப்பா அம்மா கூட இருந்தா. திஷாவோட அப்பா அம்மா தள்ளு வண்டி கடையில வெஜ் புலாவ் போட்டு வியாபாரம் பண்ணாங்க. திஷா ஒரு 20 வயசு பொண்ணு. நாள் முழுக்க புத்தகத்திலேயே முழுகியிருப்பா. ஒரு நாள் அவளுடைய அம்மா அனிதா தீக்ஷா கிட்ட சொன்னாங்க, நீ நாள் முழுக்க புத்தகத்திலேயே முழுகிட்டு இருக்க. உன் அம்மாவுக்கு கொஞ்சமாவது உதவியா இருக்கலாம் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு இது பயன்படும். நீங்க என்னமா பேசுறீங்க? வீட்டு வேலை எல்லாம் எப்படி செய்யுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நான் உங்ககிட்ட சமைக்கிறதுக்கும் கத்துக்கிட்டு இருக்கேன். நான் சமைச்சு கொடுத்தா அப்பா என்னோட சமையலை பார்த்து எவ்வளவு பாராட்டுவார் தெரியும்ல? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்படி நாள் முழுக்க புத்தகத்துல முழுகி இருக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? எந்த பெண்ணாவது படிச்சு ஏதாவது அவளுக்கு கிடைச்சிருக்கா சொல்லு? கடைசியில அவ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அடுப்பு ஊதுற வேலையத்தான் பார்க்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. நாள் முழுக்க நான் புத்தகத்துல முழுகி இருக்கேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குமா. புத்தகங்கள்ல நான் நிறைய கத்துக்கிறேம்மா. வாழ்க்கையில நான் புதுசா எதையாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். தீக்ஷா சொன்னதை கேட்டுட்டு அனிதா தீக்ஷா கிட்ட எதையோ சொல்ல வந்தாங்க. அப்பதான் அந்த இடத்துல தீக்ஷாவோட அப்பா வந்துட்டாரு. அட, என்னோட பொண்ணு தீக்ஷா ரொம்ப சரியா சொல்றா. அனிதா, அவளை படிக்க விடு. நான் என்ன சொல்ல வந்தேன்னாங்க, நாம என்ன நம்ம பொண்ணை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்ப போறோம்? கடைசியில அவளுக்கு நம்ம கல்யாணம் தானே பண்ணி வைக்க போறோம். அப்படியெல்லாம் யோசிக்காத அனிதா. ஒருவேளை நம்ம பொண்ணு சிக்ஷா நல்லா படிச்சானா அந்த படிப்பை வச்சுக்கிட்டு அவ எவ்வளவு நன்மை அடைவாங்கிறத யோசி. அவளோட கணவனை நம்பி இருக்க வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பொண்ணுங்க பசங்களுக்கு குறைஞ்சவங்களா என்ன? அவங்களும் பசங்களுக்கு சமமா முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்க. அப்பா, எங்க ஸ்கூல்ல 2 நாளைக்கு காட்டுக்கு டூர் போறாங்க. நான் போகலாமாப்பா? ஆனா மேம் 500 ரூபாய் பணம் கேட்டாங்க. இங்க பாருமா, நான் எப்பவும் உன்னை வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் உனக்கு தான் தெரியும் இல்லம்மா, இப்போல்லாம் என்னோட வருமானம் ரொம்பவே குறைஞ்சி போச்சு. நான் உன்னோட ஸ்கூல் ஃபீஸையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் டூருக்கு போகிறதுக்கு ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாரும் உன்கிட்ட பணத்தை கேட்டிருக்காங்களே, அது இப்போ என்கிட்ட பணமே இல்லையம்மா. ரமன் சொன்னதை கேட்டதும் தீக்ஷாவோட முகமே வாடி போச்சு. தான் பொண்ணோட வாடி போன முகத்தை பார்த்துட்டு ரமன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு, ஆனால் நீ கவலைப்படாத, நான் நாளைக்கே யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி உனக்கு அந்த காசை கொடுத்துடுறேன். ரமன் சொன்னதை கேட்டதும் தீக்ஷா ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா. என்னங்க இது, இப்ப பொண்ணுக்காக கடனும் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பொண்ணு மட்டும் படிச்சான்னா அவ பெருசாகி நல்ல வேலைக்கு போய் நம்மளை தானே பார்த்துக்க போறா. ஆனா நாளன்னைக்குள்ள நாம வீட்டு வாடகையும் கட்டி ஆகணுங்க. மறுநாள் ரமன் தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட போய் நின்னாரு. ஆனா அவர் இதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தாரு, அதாவது பணம் யார்கிட்ட கடன் கேட்கறதுன்னு. அப்பதான் ரொம்ப தூரத்துல அந்த ஊர் தலைவர் வர்றத அவர் பார்த்தாரு. அவரும் அவரை நோக்கி தான் வந்துட்டு இருந்தாரு. வணக்கம் வணக்கம் தலைவர். வணக்கம் 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 ரமன், வணக்கம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? உங்கள் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப கூட்டம் கம்மியாகிடுச்சு தலைவர். முதல்லலாம் என்னோடய வேலையை சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சிடுவேன். ஆனால் இப்போல்லாம் என்னென்னா, நான் செய்கிற புலாவு சாயந்தரம் வரைக்கும் விற்காமல் அப்படியே மீந்து போயிடுது. அட ரமன், இப்போலாம் சைனீஸ் ஃபுட்டு தானேப்பா விற்குது. இந்தியாவில் நிறைய இடத்துல சைனீஸ் ஃபுட்டு தான் இருக்குது. அதனால் உன்னோட இந்த பழைய புலாவை யார் ரொம்ப விரும்புவாங்க? கிராமத்து ஜனங்கள்லாம் இப்போ முன்ன மாதிரி இல்லைல்ல. ஏன்னா கிராமத்து ஜனங்களும் ரொம்பவே மாறிட்டாங்க. தலைவர், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு என்ன பேசணும்? எனக்கு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் காசு கடனாக வேணும். உனக்கு எவ்வளோ வேணும் சொல்கிற? எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும் தலைவர். அது என்னன்னா, நான் நாளைக்கு 1500 ரூபாய் கடை வாடகை கொடுக்கணும். அதோட 500 ரூபாய் நாளைக்கு என் பொண்ணு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும். இன்னும் தீக்ஷா குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸை இன்னும் கட்டவே இல்லையா? அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சிட்டேன் தலைவர். அது என்னன்னா, நாளைக்கு குழந்தையோட ஸ்கூலில் டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். குழந்தையும் ரொம்பவே ஆசைப்படுறா. ஆனால் அந்த டூருக்கு போகிறதுக்கு ஸ்கூலில் இருக்கிறவங்க 500 ரூபா பணம் கேட்குறாங்க. நீ என்ன பண்ணிகிட்ருக்க ரமன்? உன்னோட வியாபாரமும் ஒழுங்காக போகிறதில்லன்னு சொல்கிற. அப்புறம் நாளைக்கு நீ உன்னோட கடை வாடகை வேறு கட்டணும். இந்த நேரத்தில் குழந்தைய டூருக்கு அனுப்ப வேண்டியது அவசியமா என்ன? என் பொண்ணுக்கு மரம் செடி கொடிகள்னால் ரொம்ப பிடிக்கும் தலைவர். அது மட்டும் இல்லாமல் அவள் நல்லாவே படிப்பா. நாள் முழுக்க எப்பவும் புத்தகத்தோடையே இருப்பா. ஒரு வேளை இன்னைக்கு சாயந்தரம் நான் அவளுக்கு அந்த காசை கொடுக்கலன்னா அவள் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவா தலைவரே. தலைவர் ரமன் சொன்னதை கேட்டுட்டு ரமனை ரொம்பவே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போதான் அந்த தலைவரோட நண்பன் அபிமன்யு அந்த இடத்துக்கு வந்தாரு. அபிமன்யு மோசமான எண்ணம் உடைய மனுஷன். எப்பவும் தலைவர்கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அபிமன்யு அவங்க பேசுறத ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்தாரு.
அபிமன்யு தலைவரோட காதுல என்ன சொன்னாருன்னா, அட என்ன யோசிக்கிறீங்க தலைவரே, 2000 ரூபாய் விஷயம் தானே, கொடுத்துடுங்க. ஏன்னா ரமனோட இந்த தள்ளு வண்டி குறைஞ்சது 10,000 ரூபாவது விற்கும். இப்போல்லாம் ரமனோட கடை ஒழுங்காக போகிறதில்ல. அவனால் கண்டிப்பாக உங்கள் பணத்தை திருப்பி தர முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் அவனோட கடையை எடுத்துக்கலாம்ல. மொத்தமாக உங்களுக்கு 8,000 ரூபாய் கிடைக்கும். அபிமன்யு சொன்னதை தலைவர் மண்டையில ஏத்திக்கிட்டாரு. அட நீ அந்த பணத்தை எப்போப்பா திருப்பி தருவ? தலைவரே, நீங்கள் எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்களேன். இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எத்தனை தடவை காசு இப்படி கடன் வாங்கியிருக்கேன், ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன்ல. அட அப்போல்லாம் நேரம் வேற ரமன், ஆனால் இப்போ இருக்கிற நேரமே ரொம்ப வேற இல்லை. எனக்கு எதுவும் புரியலையே தலைவரே. அட இங்கே பாரு ரமன், இப்போல்லாம் எல்லாரோட வியாபாரமும் ரொம்ப மந்தமாக தான் இருக்குது. என்னோட வியாபாரமும் ரொம்ப மந்தமாக தான் போகுது. அதனால் எனக்கு காசு சீக்கிரமாக வேணும். அப்புறம் இன்னொரு விஷயம், என்கிட்ட நீ அடமானம் வைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் கொடுத்தா நல்லாயிருக்கும். தலைவரோட பேச்சை கேட்டதும் ரமன் ரொம்ப அதிர்ச்சியானாரு. ரமனுக்கு நல்லாவே தெரியும் தலைவர் உள்ளுக்குள்ள நல்ல மனசுடையவர்னு. ரமனுக்கு புரிஞ்சு போச்சு. தலைவரோட காதுல 2 நிமிஷத்துக்கு முன்னாடி யாரும் இல்லை, அபிமன்யு தான் என்னமோ சொன்னாருன்னு. ஆனா ரமனுக்கு அது கட்டாயம். ஏன்னா அந்த கிராமத்துல தலைவரை தவிர ரமனுக்கு வேற யாரும் 2000 ரூபாய் பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். என்கிட்ட என்ன இருக்குது தலைவரே? நான் அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட வாடகை வீடு மட்டும்தானே இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லையா? அட நம்பிக்கையை வச்சு என்ன பண்ண முடியும் ரமன்? உன்னோட வண்டி கடையை கொடுத்தா நான் காசு கொடுக்குறேன். ஒருவேளை உன்னால் 1 மாதத்துக்குள்ளே இந்த காசை திருப்பி தர முடியலன்னா நான் உன்னோட இந்த வண்டி கடையை எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் நீ என்ன தப்பாக நினைக்கக்கூடாது, சரியா? ரமன் ரொம்ப யோசிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, சரி தலைவரே, நீங்கள் சொன்ன மாதிரியே செய்யுங்க. தலைவர் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனாரு. சாயந்தரம் ரமன் 500 ரூபாய் பணத்தை பொண்ணு தீக்ஷா கிட்ட கொடுத்தாரு. தீக்ஷா ரொம்ப சந்தோஷத்தோட வெளியில போனா. அப்புறம் ரமன் நடந்த எல்லா விஷயங்களையும் மனைவி அனிதா கிட்ட சொல்லிட்டாரு. என்னங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கே நல்லா தெரியும்ல அபிமன்யுக்கு நல்ல மனசு கிடையாதுன்னு. தலைவர் ஒரு நல்ல மனுஷன், இரக்கமுள்ள மனுஷனும் கூட. நிச்சயமா அந்த அபிமன்யுக்கு உங்க கடை மேல ஒரு கண்ணா இருந்திருக்கும். தலைவர் உங்க வண்டி கடையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு? அவரு கண்டிப்பா உங்க வண்டி கடையை அபிமன்யு கிட்ட தான் கொடுப்பாரு. உங்ககிட்ட வண்டியே இல்லாத போது நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அதுக்குள்ள ஏதாவது ஒரு அற்புதம் கண்டிப்பா நடக்கும். எப்படியா இருந்தாலும் நாளைக்கு நம்ம வீட்டு வாடகையை கொடுத்து தானே ஆகணும். அதனால கண்டிப்பா 1500 ரூபாய் தலைவர்கிட்ட கடன் வாங்கி தான் ஆகணும். மறுநாள் தீக்ஷா காட்டுக்கு டூர் போனா. தீக்ஷா அந்த காட்டுல அடர்ந்த மரங்களை ரொம்ப ஒத்து பார்த்துட்டு இருந்தா. அப்பதான் அங்க ஒரு வயசான அம்மாவை அவ கவனிச்சா. அப்புறம் அந்த வயசான அம்மா வாழை இலையில எதையோ சமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த வாழை இலையில இருந்து ரொம்ப அருமையான வாசனை வந்துட்டு இருந்தது. தீக்ஷா தன்னை அவளால தடுத்துக்க முடியல. அப்புறம் அந்த வயசான அம்மா கிட்ட அவ போனா. அம்மா, இது என்னங்கம்மா? இது வாழை இலையில செய்யற பிரியாணிடாம்மா கண்ணா. இப்படியெல்லாம் செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்ய முடியும்டா கண்ணா. எனக்கு இந்த ரெசிபி நல்லா தெரியும். தீக்ஷா அந்த வயசான அம்மாவோட முகத்தை உத்து பார்க்க ஆரம்பிச்சா. உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீங்க இந்த காட்டுல இருக்கிறவங்க கிடையாது. அப்புறம் இந்த ரெசிபியும் இந்த நாட்டை சேர்ந்தது கிடையாது. நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிடா அம்மா கண்ணா. அது சரி, உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? நான் நாள் முழுக்க புத்தகங்களை படிப்பேன். எனக்கு புதுசா எதையாவது கத்துக்கணும்னு ஆசை. உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சுடாம்மா. ஆமா, உன்னோட பேர் என்ன? தீக்ஷா. தீக்ஷாவா? தீக்ஷா, நீ ரொம்ப சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டம்மா. நான் என்னோட சின்ன வயசுலயே பாதி உலகத்தை சுத்தி வந்துட்டேன். என்னோட குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. அந்த நாளைக்கு அப்புறமா என்னோட மனசுல இந்த உலகத்தை பத்தி எந்த ஒரு நாட்டமும் கிடையாது. அப்புறம் நான் காட்டிலேயே தனியா இருக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களால இந்த ரெசிபி எனக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா? அப்படி வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னா என்னால முடியாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா நீ உண்மையிலேயே புத்திசாலி. உன் கண்ணில் இருக்கிற அந்த ஒளி சொல்லுதுமா, உனக்கு முன்னேறி போகணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு. உனக்கு நான் கண்டிப்பா இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். வயசான அம்மா தீக்ஷா கிட்ட ரெசிபியை பத்தி எல்லாம் சொன்னாங்க. சாயந்தரம் தீக்ஷா தன்னோட வீட்டுக்கு போயிட்டா. நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தது. ரமனோட வேலை மொத்தமா நின்று போச்சு. அப்புறம் தலைவர் அபிமன்யோட பேச்சை கேட்டுட்டு வந்து ரமனோட வண்டி கடையை பறிச்சுட்டு போயிட்டாரு. ரமனோட வியாபாரம் மொத்தமா நின்று போச்சு. அவரோட தலையில வீட்டோட வாடகையும் அதிகமா ஆயிடுச்சு. எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆனா நீங்க அதை புரிஞ்சிக்கவே இல்லை.
பொண்ணு இந்த அளவுக்கு படிக்க வேண்டிய அவசியம் என்னங்க வந்தது? இப்ப சொல்லுங்க, பொண்ணு இந்த அளவுக்கு படிக்க வச்சதுனால என்ன புண்ணியம்? பொண்ணோட ஸ்கூல்ல எந்த அளவுக்கு நம்ம பணத்தை செலவு பண்ணோமோ அந்த பணத்தை நம்ம சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு அது நமக்கு பயன்பட்டு இருந்திருக்கும். அட இதுல தீக்ஷா மேல எந்த தப்பும் இல்லை அனிதா. அப்பதான் அங்க தீக்ஷா வந்து சொன்னா, அப்பா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னம்மா அது? சில மாசங்களுக்கு முன்னாடி நான் காட்டுக்கு டூர் போன போது அங்க ஒரு வயசான அம்மா கிட்ட பிரியாணி செய்யறதுக்கான புது ரெசிபியை கத்துக்கிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அதே பிரியாணிய நம்ம கிராமத்துல செஞ்சு வியாபாரம் பண்ணா நமக்கு நிச்சயம் லாபம் கிடைக்கும். நீ என்ன பேச்சு பேசுறமா? நீ இப்ப என்ன சொல்ல வர? உங்க அப்பா புலாவெல்லாம் செஞ்சாருன்னு சொல்ல வரியா? அனிதா, எனக்கு என்ன தோணுதுன்னா, தீக்ஷா சொல்றது சரிதான். தலைவரும் இதையே தான் சொல்றாரு. இப்போலாம் நம்ம நாட்டில் புதுசாக தான் சாப்பிட்றாங்களாம். நம்மளும் இந்த மாதிரி புதுசாக எதுவும் செய்யலைன்னா அப்புறம் இப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம பொண்ணு சொல்றத கேட்டாலும் நீங்க அந்த பிரியாணியை எங்க போய் வியாபாரம் பண்ணுவீங்க? வண்டியை தான் அந்த அபிமன்யு பறிச்சுக்கிட்டு போயிட்டானே. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. நான் நம்ம வீட்டு நிலைமையை எங்க டீச்சர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். கிராமத்துல அவங்களோட ஒரு கடை காலியா இருக்கு. அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்க அப்பா கிட்ட போதுமான அளவுக்கு பணம் வர வரைக்கும் அந்த கடையை நம்மள பயன்படுத்திக்க சொல்லி சொன்னாங்க. தீக்ஷா சொன்னதை கேட்டு ரமனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. தீக்ஷா மறுநாள் ரமனை வயலுக்கு கூட்டிட்டு போனா. அப்புறம் தான் அப்பா கூட நிறைய வாழை இலைங்களை பறிச்சுக்கிட்டு வந்து கடையில வச்சா. ரமனும் அனிதாவும் ஏற்கனவே அந்த கடை மொத்தத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. தீக்ஷா அந்த வாழை இலையில பாஸ்மதி ரைஸ் அப்புறம் இன்னும் நிறைய பொருட்களை போட்டு கொஞ்ச நேரத்துல வாழை இலையில செஞ்ச பிரியாணி தயாராயிடுச்சு. அதுல ரொம்ப நல்ல மணமும் வாசனையும் வெளியே வந்தது. அந்த பக்கம் போறவங்க எல்லாரும் அவங்கள தடுக்கவே முடியல. ஒரு ஆளு உடனே வந்து அங்க என்ன சொன்னார்னா, அட, உங்களோட கடையிலேருந்து ரொம்ப சுவையான வாசனை வருதே. இது ஏதாவது புது ஹோட்டலா? ரமன் ஏதோ சொல்றதுக்கு முன்னாடியே தீக்ஷா அந்த ஆளுகிட்ட என்ன சொன்னான்னா, நீங்க ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிங்க. இது எங்களோட புது ஹோட்டல், வாழை இலையில செஞ்ச பிரியாணி ஹோட்டல். அந்த ஆளு உடனே அந்த ஹோட்டல்ல இருக்கிற டேபிள்ல உட்காந்துட்டு என்ன சொன்னார்னா, எனக்கும் ஒரு பிளேட் சாப்பிட கொடுங்க. தீக்ஷா சுட சுட அவருக்கு பிரியாணி கொண்டு வந்து பரிமாறினா. அந்த ஆளு கொஞ்ச நேரத்துல பிரியாணி 5-6 பிளேட் சாப்பிட்டுட்டாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. எவ்வளோ ஆச்சு? 2000 ரூபாய். அந்த ஆளு ரொம்ப சந்தோஷத்தோட தீக்ஷா கையில 2000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த மனுஷன் சிட்டில இருக்கிறவரு, அப்புறம் ஒரு ஃபேமஸான யூடியூபரும் கூட. அட, இந்த மாதிரி சாப்பாடை நான் என் லைஃப்ல முதல் தடவையா சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நம்ம நாட்டில் எங்கேயும் கிடைக்காதுன்னு தான் தோணுது. ஒருவேளை உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவா? அப்புறம் உங்களோட இந்த வாழை இலை பிரியாணியை பற்றி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணவா? தாராளமா, இது எங்களோட ஹோட்டலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மனுஷன் தீக்ஷாவை வாழை இலை பிரியாணியோட ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டாரு. அப்புறம் அங்கேருந்து போயிட்டாரு. ரமன் அந்த 2000 ரூபாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இவ்வளோ பணத்தை அவரால் 10 நாளில் கூட சம்பாதிக்க முடியல. இங்கே பாத்தியா அனிதா, நம்ம பொண்ணு படித்ததால எவ்வளோ நல்ல வேலை செய்கிறா பாரு. இவ இதுக்கு மேலேயும் நல்லா படித்தான்னா இவன் நம்மளை நல்லாவே பார்த்துக்குவான்னு தோணுது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கங்க. நான் இப்ப அப்படி நினைச்சதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். மெல்ல மெல்ல கொஞ்ச நாள்லயே தீக்ஷாவோட அந்த போட்டோ இந்தியா முழுக்க வைரல் ஆயிடுச்சு. ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க தீக்ஷாவோட ஹோட்டலுக்கு வாழை இலை பிரியாணி சாப்பிட வந்தாங்க. சில மாசங்களுக்கு அப்புறம் ரமன் அந்த ஹோட்டல்ல டீச்சர் கிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கினாரு. இப்ப ரமன் ரொம்ப அழகான ஒரு சொந்த வீடையும் கட்டினாரு. இப்ப அந்த கிராமம் தீக்ஷாவோட கிராமம்னு உலகம் முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு. ஆனா இந்த விஷயம் அபிமன்யுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவரு தலைவர்கிட்ட சொன்னாரு, அட தலைவரே, இது உங்களுக்கு ரொம்ப பெரிய இன்சல்ட்டு. உங்களோட கிராமம் உங்களோட பேரால ஃபேமஸ் ஆகாம அந்த தீக்ஷாவோட பேரால ஃபேமஸ் ஆயிருக்கு. தலைவர் அபிமன்யு கிட்ட ஏதோ சொல்ல வர, அப்பதான் தலைவரோட பொண்டாட்டி ரொம்ப கோவத்தோட வெளியே வந்து சொன்னாங்க, இனிமே நீ இந்த வீட்டுக்கு வர வேலைல வச்சுக்காத. அட, நீ என்ன பேசிட்டு இருக்க? அபிமன்யு என்னோட நண்பனாச்சே. இந்த ஆளு உங்க நண்பன் கிடையாது, உங்களோட எதிரி. நீங்க அந்த பொண்ணு தீக்ஷாவுக்கு பரிசு கொடுக்கணும். தீக்ஷானால நம்ம கிராமத்தோட பேரு எந்த அளவுக்கு பிரபலம் ஆயிடுச்சு பாத்தீங்களா? நம்ம பிள்ளைங்க முன்னேறி போறதுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இந்த அபிமன்யு எப்ப பார்த்தாலும் இந்த ஊர் ஜனங்களை பத்தி ஏதாவது உங்ககிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த ஆளால உங்களுடைய பேரு எவ்வளவு கெட்டு போயிருக்கு, அதாவது உங்களுக்கு தெரியுமா? தலைவருக்கு தான் மனைவி சொன்னது புரிஞ்சு போச்சு.
அவர் அபிமன்யுவை கழுத்தை பிடிச்சி தள்ளி வெளியே அனுப்பிட்டாரு. சாயந்தரம் ரமனோட ஹோட்டலுக்கு தலைவரும் அவரோட மனைவியும் பிரியாணி சாப்பிட போயிட்டாங்க. அட என்னை மன்னிச்சிடு ரமன், நான் உன்கிட்ட ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டேன். அபிமன்யோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் உன்கிட்ட இருந்து உன் கடையை பிடுங்கிக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவர், இது எல்லாமே ஈஸ்வரனோட லீலை. ஒருவேளை நீங்கள் அன்றைக்கி அப்படி பண்ணலன்னா நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கவே மாட்டேனே. நான் எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி தலைவரே, எப்போவும் உங்களுக்கு மரியாதை தான் கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் தானே இந்த கிராமத்தோட தலைவர். தீக்ஷாவோட வாழை இலை பிரியாணிய சாப்பிட்றதுக்காக இன்னைக்கும் சிட்டில இருந்து வந்துட்டு இருக்காங்க.